TTA promoters ஒரு காலத்தில் வந்து அந்த ஒயர்லெஸில் வந்து RSA அவங்க JTO வந்தாங்கன்னா அவங்களோட கிரேட் டிஃப்ரெண்ட். நாங்களாம் இந்த டைரக்டர் JTO இந்த அதர் ப்ரொமோட்டிவ் JTOலாம் ஈக்குவலே கிடையாது. நான் தைரியமாக சொல்கிறேன், நான் ஓப்பன் கேண்டிடேட் தான். பட் ஸ்டில் ஒயர்லெஸ்லேருந்து வந்து அந்த JTOவை வரவங்க வந்து கேலிபரே டிஃப்ரெண்ட். அது மாதிரி அந்த காலத்து TTS ஒரு 30-32 TTS அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு ஆசை. ஏன்னா அவங்க படித்தது மேபி 10th ஸ்டாண்டர்ட் SSLC இப்போ +2. பட் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி என்ன, அன்றைக்கி நம்ம படித்த படிப்பு என்னன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு மைண்ட் பாக்லிங்காக இருக்கும். அது வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது எப்படி இந்த டெக்னாலஜி அந்த இதில் திணிக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜினா அன்றைக்கி நம்ம படித்தது என்ன, ஒரு டிரான்சிஸ்டரே நம்ம பார்த்துருக்கோம். வால்வ் சிஸ்டத்தை பற்றி படிச்சிருந்தா ரொம்ப அபூர்வம். இன்னைக்கு வந்து SDH, DWDM, DWல 10G அதுக்கு மேலே இன்னும் ஏதோ அடுத்து 100G வருமானு தெரியல. அந்த அளவுக்கு போகிற ஃபாஸ்ட்னஸை இவங்களும் அதை கூட கற்றுக்கிட்டு அதோடைய மூவ் பண்ணக்கூடிய கேலிபர் இருக்குது. அந்த காலத்து TTAக்குன்னா இன்னும் இப்போ வரப்போகிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குமா தெரியும். ஒவ்வொருத்தரோட சைட்டேஷனே படிக்கிறத பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க 40 வருஷம், ஒருத்தருக்கு 36 வருஷம், இவர் எக்ஸர்வீஸ் பண்ணாங்க அங்கே சர்வீஸ் கொடுத்து போய் பண்ணுறது ஒரு பெரிய இது. இப்போலாம் 3 வருஷம் ஒரே கம்பெனியில் இருந்தால் அன்வான்ட் யூஸ்லெஸ் வரும். ஏன்னா கம்பெனி மாறிட்டே இருந்தால் சம்பளம் ஏறிட்டே இருக்கும். அதுதான் இன்னி ட்ரெண்ட். ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வருஷம் சேர்ந்த மாதிரி வேலை செய்வதுன்னா இனிமேல் அவங்களெல்லாம் வந்து ஒரு மியூசியத்தில் வச்சு பார்க்குற மாதிரி நம்ம கேள்விப்படுவோம். அவ்வளோதான். அன்றைக்கி அவங்களாம் 30 வருஷம் ஒரே டிபார்ட்மெண்ட் அப்படியா அப்பே போட்டாங்க யூஸ்லெஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கிறது. 40 வருஷமாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு CB எக்ஸ்சேஞ்ச் நம்பர் பிளேஸ் அப்படின்னு கேட்குற காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு செல்லு பைக்குள்ளே நம்ம உலகத்தை வச்சுட்டு டயல் பண்ணி எங்கே வேணாலும் பேசலாம், இன்டர்நெட்டை பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வளர்ச்சியை இவங்க பார்க்குறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு அபூர்வமான ஒரு இதில் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அது TNTயாக இருந்தது டெலிகாம் ஆகி டெலிகாமில் DOT, TTS அந்த மாதிரி மாறுபட்ட இதில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் கடைசியாக BSNL வந்து தெரிஞ்சவங்க மாட்டிட்டு நல்ல விதமாக ரிட்டையர் ஆகும். நிறைய பேருக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் எப்படி ஆகிட்டுன்னா ரிட்டையர் ஆகிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க, ரிட்டையர் ஆக போகிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே இன்னும் 5 வருஷம் வேலையில் இருக்கிறவங்க இன்றைக்கி இருக்கிற நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. தெரிஞ்சோ தெரியாத உண்மையோ போயிடும். அதுதான் இன்றைக்கி நாட்டு நிலை. அந்த மாதிரி காலகட்டத்தில் சந்தோஷமாக ரிட்டையர் ஆகுது. இவர் நம்மளுடைய ஒரு ட்ரைனிங் ஒரு மாதம் வந்தால் நினைக்கிறேன் DTC அந்த அளவுக்கு தான் பழக்கம். அந்த ஒயர்லெஸ்லேயே இருந்து அது ஒரு குரூப்பு இதுக்குள்ள ஒரு ஸ்டேஷனே கிடையாது. இந்த ஒயர்லெஸில் ஒரு 5-6 பேர் சடனாக ஒரே நாளில் எல்லோரும் TTA இது JTO அப்படியே இதாங்க ப்ரொமோஷன் ஆகி போயிட்டாங்க. ஒயர்லெஸ்க்கு ஆளே கிடையாது. ஒரு JTO இருந்தாங்க, அவங்க எங்கே டாக்ஸி கொடுத்தாங்க. ஸோ அடுத்து ஒயர்லெஸ்ஸை வந்து போட்டு கூட்டுற அளவுக்கான ஒரு கண்டிஷன் வந்து ஒரு 5 இடத்துல எங்கள் ஆஃபீஸில் மாடிக்கணும் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒயர்லெஸ்ல இருந்துட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த 3 பேரும் அவங்களுடைய நீண்ட அனுபவங்கள் இருக்கும். பட் வளர்ச்சி ப்ளஸ் இன்னைக்கு இருக்கிற டிக்கெட்டு எல்லாத்தையுமே உணர்ந்தவர்கள். அதனால் அவங்களுடைய ரிட்டையர்டு லைஃப் வந்து நீண்ட ஆய்வுகளும் ஆரோக்கியத்திற்கும் சந்தோஷமாக அமையும் என்று எல்லாம் பிரார்த்தித்து எனக்கு ஒரு நேரம் பேச வேண்டும். நன்றி. சொன்ன மாதிரி ரிட்டையர்ட் ஆகி போகிற மகிழ்ச்சியை போகிறாங்க இருக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க.
ஒரு சில கருத்துக்கள் இது சொல்ல ஆசைப்படுறேன். கேட்டீங்கன்னா கோபால் சார் சொல்லணும்னா, கோபால் சார் பேரை கேள்விப்பட்டிருக்கேன். அவர் நேரில் வந்து நான் டிடிசி ஆபரில் வந்து வழங்குவதற்கு இனிய நண்பர். வேலையில் வந்து அடுத்து சுபரிஷ் மேடம். நான் வந்து பெரம்பூர் மைக்ரோலேருந்து டிடிசி ஆபருக்கு வரணும்போது கொஞ்சம் பயம். ஏன்னா நாங்களாம் அந்த ஓல்டு டெக்னாலஜி வந்து நியூ டெக்னாலஜி எப்படி வரப்போகிறோங்கிற பயம். கேஷுவலாக வந்துட்டு போகும்போது சுபரிஷ் மேடம் சொல்லுவாங்க, நீங்கள் தான் வாங்க சார், ஒன்றும் கவலை இல்லை, நாங்களாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நிலைக்கு வந்த பிறகு எங்களுக்கு தைரியம் கொடுத்து இந்த டெக்னாலஜியில் எப்படின்னா நம்ம பண்ணணுங்கிறவங்கன்னா ஓரளவுக்கு எங்களுக்கு வழிமுறை சொல்லுவாங்க. மட்டும் இல்லாமல் பர்சனலும் சரி எல்லா வகையிலும் வந்து ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷன், ஒரு சிறந்த ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் ஆகும். அது வந்து நைட் டியூட்டி வரும்போது முதல் கட்டத்தில் பயமாக இருக்கும். எப்படி நைட் டியூட்டியில் பார்க்க போகிறோம், எப்படி திடீர்னு கிளீனிக் வந்து என்ன பண்ணுறதுங்கிற கண்டிஷன்லாம் பார்த்தோம்னா எந்த நேரமாக இருந்து கூப்பிட்டாலும் அவங்க வீட்டில் இருந்தே கேட் பண்ணி சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணணுன்ற அளவுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்க சகோதரி. உண்மையிலே வந்து ரெண்டாவது வந்து இன்னொன்று சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாய் தந்தையரை வந்து பாரமாக நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கும் வந்து அம்மா கூட இருந்து அம்மாவுக்கு சேவை செஞ்சுருக்காங்கன்னா அது மிகப்பெரிய. ஏன்னா வேடிக்கை கூட சொல்லுவாங்க, நிறையா எஸ்எம்எஸ்லாம் கூட வரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் வந்து எல்லாரும் அவங்களெல்லாம் அந்த அனாதைகளுக்கு அனுப்பிட்டு அவங்களாம் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய தாய் தந்தையை வந்து சுமையாக நினைக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இன்றும் தாய்க்கு சேவை செய்யக்கூடிய அவர்களுக்கு என்னுடைய சிறந்த நம்ம பாடி நான் அவரை பற்றி பேசுனதுக்காக ஏன்னா 1975 முதல் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது கேரியர் இன்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு அங்கே போகும்போது அப்போ தான் பாடி அவங்க குரூப்பில் ஒரு ஜாப் இருந்தாங்க. நானும் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு முதல் அவரோட பழக்கம். அதுக்கு பிறகு அந்த செலிமன் கார்டன்லேருந்து வாரம் ரோடுக்கு மாறி அப்படியே 5 ஆண்டு காலம் அங்கேயே இருந்து அப்போ வந்து ஒரு தொழிற்சங்கத்தில் ஒரு என்எஃப்டியில் பெரிய பிரான்ச் செக்ரட்டரியாக இருந்தார். வித்யாதர் சொன்னார் காலகட்டம்னா அவர் வந்துட்டார் இருக்கணும். அவர் தான் பிரான்ச் செக்ரட்டரி. நாங்கள்லாம் சும்மா மெம்பரை தவிர எந்த விஷயம் நாங்கள் கலந்து கொண்டதில்லை. அப்படி ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருந்தோம். எல்லா வகையிலும் இருந்து பொறுப்பாக செயல்பட்டு கொண்டிருந்து அதற்கு பிறகு அங்கேருந்து எல்லாரையும் ரீபேட்ரேஷன் பண்ணும்போது ஒரு சூழ்நிலை வந்தது. மாயவரமாக செங்கல்பட்டா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நண்பர் மதனகோபாலுக்காக செங்கல்பட்டை விட்டு கொடுத்து மாயவரத்துக்கு போனவர், போஸ்டிங் போனவர். அந்த அளவுக்கு தியாக உணர்வு உள்ளவர். அதற்கு பிறகு மீண்டும் நாங்கள் மறுபடியும் நாங்கள் ட்ரைனிங் சென்டர் இன்ஸ்ட்ரக்டராக 85 திரும்ப வந்தோம். 85 பேருக்கு பணியாற்றினோம். பல வகையில் வந்து ஒரு குடும்ப நண்பர் மட்டுமல்ல, ஒரு ஆலோசகர், எல்லா வகையிலும் அவர் தான் உண்மையிலே அவர். ஏன்னா நான் வந்து தொழிற்சங்கவாதியாக ஒரு அவதாரம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது பயந்த காலத்தில் எனக்கு பின்னாடி இருந்து ஒரு மாநில செயலராக என்னை செயல்பட வைத்தது எல்லா வகையிலும் அவர் தான். எந்த இதாக இருந்தாலும் நான் எந்த காரியங்களாக இருந்தாலும் அதை கேட்காமல் இதுவரைக்கும் நான் செய்வது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நண்பர். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி சப்மிட் பண்ணால் கூட நான் பண்ணது கிடையாது. என் மாமா அவரே தான் சப்மிட் பண்ணி அனுப்பிச்சாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நண்பர் வந்து அவர் பணி ஓய்வுக்கு செல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையில ஒரு வேக்கம் கிரியேட் ஆன மாதிரி இருக்கும். இன்னும் 3 வருஷம் எப்படி கிளம்ப போகிறோம், ஏன்னா அவங்க போகிறாரு, அடுத்த 1 வருஷம் எல்லாரும் போயிட்டு கடைசியாக நம்ம தான் போகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் 1978, 77 அந்த கேரிபிடிஷன் எல்லாருமே காஷ்மீர் டூர் போனாங்க. என்னை தவிர என்னுடைய 2 சிஸ்டர்ஸ் வந்து கன்சிடர் நான் போக முடியும். அப்போ எல்லாரும் டூர் திரும்பி வந்த போது அவங்களும் ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் அவர் மட்டும் எனக்காக ஒரு ஷால் வாங்கி கொடுத்தார். இன்றைக்கு அந்த ஷாலை நான் வச்சிருக்கேன். அந்த ஷால் ஏன்னு கேட்டீங்கன்னா பழக்க காலத்துக்கு 3 வருட காலமாக இருந்தாலும் எங்கே போயிட்டு வந்தாலும் ஒரு டூர் போயிட்டு வந்தால் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு உருவாக்கியவர் அவர் தான். இன்னைக்கு கூட நான் இங்கே டூர் போயிட்டு வந்து யாராவது கொடுப்பேன். காரணம் வந்து அந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை நான் பாடியிடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயம். அதனால இந்த கட்டத்தில் வந்து நான் அவருக்கு ஒரு ஷால் கொடுக்க பிரியப்படுறேன். ஏன்னா அந்த ஷாலுடைய நினைவா ஒரு ஷால் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அதனால இந்த காலகட்டத்தில் உண்மையில் எனக்கு பேச வாய் வரல. எவ்வளோ விஷயங்கள் சொல்லணும்னா அவரை பற்றி சொல்லணும்னா பல இடங்கள் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கும். பழைய ஜிஎம் ஹவுஸில் போனால் கூட என்னை பார்த்து பாடி இந்தியாவில் அவரை பார்த்து வரிசைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எங்கே போனாலும் நினைவு பிரியாது இருந்த காலம். பட் இலாக்காவில் மட்டுமில்லாமல் குடும்ப மட்டத்திலே நாங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்டு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவரிடம் நான் ஆலோசனை கேட்காமல் செய்தது இல்லை. எதுவாக இருந்தாலும் அவர் தான் என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாமே அவர் தான் சொல்லுவாங்க. எல்லாமே
அவசியம் எது சொன்னாலும் பாடி கட்டா செய்வா அப்படிங்கிற அளவுக்கு உண்மையில் என்னை வந்து ஒரு மாநில சேரா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ட்ரைனிங் பண்ணி வச்சு பல வெற்றிகளை நான் மாநில சேரா இருந்து பெற்றதுக்கு காரணம் எனக்கு வந்து பாடி என்னை போகப்படுத்துறது யாருமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சாதாரண மெம்பராக இருந்தவங்க எதுவுமே தெரியாத ஒரு ஆளை ஓரளவுக்கு என்னை பின்னிருந்து இயக்கி பல வகையில் நான் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு எல்லாரும் விட்டு அப்பதான் சொன்னேன், நட்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையான நண்பர்கள் அடையாளம் கட்ட போது வந்து ஒரு பிரச்சனையில நான் வந்து மாட்டிக்கிட்ட போது எல்லாரும் என்னை விட்டு விலகிய போது எனக்கு பக்க பலமாக இருந்து எனக்கு ஆதரவு கொடுத்து அதை எப்படி செயல்படுத்தணுங்கிற வழியில செயல்படுத்தி அந்த பிரச்சனைகளை வென்று நான் ஜெட்டிவா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் வேற யாரும் மறுக்கவே முடியாது. எல்லா வகையிலும் எனக்கு கூட இருந்து இயங்கிய பாரி அவருக்கு இயற்கை இன்னும் பல காலம் இருக்கக்கூடிய வாய்ப்பை அந்த இயற்கை கொடுக்க வேண்டும். அதுபோல மற்ற இருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிடுங்க, பேசுங்க. மதிய வணக்கத்தை தெரிவித்து சொல்லுவாங்க, மேடையில் அமர்ந்திருக்கிற முக்கணிகளும் எப்படி சொல்றாங்க, 3 கனிகளுமே வந்து ரொம்ப டேஸ்டானது. காரணம் என்னன்னா, நான் 2 பேரோட வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் மேடத்தோட நான் எந்த இதுக்கும் கூட இது ஒர்க் பண்ணதில்லை. ஆனால் அவங்களுடைய இதில் வந்து எனக்கு எல்லாம் நிறையா சொல்லுவாங்க. இந்த மாதிரி மேடம் பேசினாலும் எங்கே பார்த்தாலும் உடனே சிரிச்சு என்ன எங்கே இருக்கீங்க என்னன்றதெல்லாம் விசாரிப்பாங்க. இப்போ நான் ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சது வந்து பாரிசல் ஃபீல்டு தான். பழைய டிஜி வேதாச்சன் சார் வந்து மறக்கவே முடியாது. அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், கற்றுக்க வேண்டியது பாரிக்கிட்ட நிறைய இருக்கு. இப்போ பாரி சார்கிட்ட வந்து நான் ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து பாலகிருஷ்ணன் அண்டு தன்ராஜ் அவங்க தான் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. நான் வந்து மைக்ரோவில் இருந்ததுனால அங்கே என்ன வேலை செஞ்சாலும் எதை பண்ணாலும் உடனே அவரை கூப்பிட்டு, சார் இந்த வயரிங் வந்து அவர் தான் பண்ணோம், அவர் தான் கூட வந்து நிற்பார். கண்ணன் சார் வந்து சும்மா நிற்பார். அவர் பண்ணாலும் இவர் செஞ்சால் தான் அது சாட்டிஸ்ஃபைட் ஆகும். மைக்ரோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து சாதாரணமாக நிறைய டூர்லாம் கூட போவேன். ஒரு பவர் பிளான்ட்டு ஒரு ஒர்க்கில் வந்து அப்போ வெங்கட்ராம் சார் வந்து ஜெய்வார். அவர் என்ன சொன்னார்னாக்க, அவர்கிட்ட வந்து வேதாச்சலம் சார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டி சார் இந்த பிளான்ட் வந்து நம்ம புதுசாக பண்ண போகிறோம், ஆனால் வெளியே யாருக்கு நம்ம கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் உங்கள் பசங்களை வச்சு உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டார். அப்போ சார் சொன்னார், சேலஞ்ச் பண்ணார். வெங்கட்ராம் சார் வந்து இவரை கேட்டார், இதை ஏன் நம்ம எடுத்து பண்ணக்கூடாது, நீங்கள் இருக்கும்போது அப்புறம் என்ன சார் பசங்களை நான் கூப்பிட்டா எல்லாம் வந்துடுவாங்க. ஒவ்வொருத்தர் மனசுல எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது டியூட்டியை முடிச்சு டியூட்டிலே ஒன்றுமே வேணாமா, நீங்கள் யார் டியூட்டியோ அந்தந்த டியூட்டியில் வந்து செய்ய போகணும். இப்போ பாரி சொன்னார், சரி நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு ஒன்றே கவலை கிடையாது, நாங்கள் ரெடி. அப்போ கூப்பிட்டு இந்த பேரும் நீங்கள் வந்து கரெக்டாக. அப்போ அந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா வெளியே கொடுத்துருந்தா கண்டிப்பாக லேக்ஸ் கணக்கில் லாஸ் ஆகும். அதான் லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணியிருக்கோம் டிபார்ட்மெண்ட். சார் வெங்கட்ராம் சாரும் நைட் அண்ட் டே ஒரு நாள் நைட் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எல்லாம் முடித்து பிளான்ட்டை ஓப்பன் பண்ணுறது வந்து கரெக்ட் காலையில் வந்து 3 மணிக்கு எல்லாம் கரெக்ட் பண்ணுவோம். எல்லார் கண்ணிலையும் தூக்கம் அந்த மாதிரி வருது. காலையில் 5 மணிக்கு திருப்பியும் வீட்டுக்கு போயிட்டு 6-7 மணிக்கு தான் டியூட்டி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அதிகமாக நான் வந்து கற்றுக்கிட்டது வந்து பாரி சார், வெங்கட்ராம் சார் 2 பேருக்குமே எதுவாக இருந்தாலும் செய், தைரியமாக பண்ண, தைரியத்தை மட்டும் விட்டுறாரு. ரெண்டாவது யார் சொன்னாலும் எது சொன்னாலும் சரி அப்படின்னு கேட்டுக்கோ. அதே மாதிரி இப்போ கூட ரீசன்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா ஹைதராபாத் போயிருந்தோம் ட்ரைனிங், ஜேடிஓ ட்ரைனிங்காக போயிருந்தோம். அந்த டைமில் பவர் பிளான்ட் பார்ப்போம். ஸோ அப்போது உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ண ஒன்றும் புரியல. காலையில் எனக்கு நைட் டியூட்டியில் இருந்தவர் எனக்கு கூப்பிட்டு உடனே இந்த மாதிரி ஆகும்போது இந்த மாதிரி ஃபெயிலியர் அப்படின்னு 3
3 மணி இருக்கும் வீட்டிலேருந்து வண்டி எடுத்து அப்படியே ஆஃபீஸ் உள்ள வந்தேன். வந்தோடனே ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு இது மாட்டணும், அதே ப்ராப்ளம் தான் வந்திருக்கும் போல சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்போ வந்து தோசைங்க சார் நைட்டு மேலே அவரை கீழே இறங்கி விடுத்தார். வந்த உடனே ஜேபி வந்து மேடம் உதயகுமார் இருந்தாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு நைட்டு டிஸ்டர்ப் பண்ணி வீட்டிலேருந்து வர வைக்கிறத விட நம்ம பாரிசார்ட்ட கால் பண்ணி நேரம் நீ காசு செலவு பண்ணானே நான் கூப்பிட்றேன்னு அங்கேருந்து அந்நேரத்துக்கு கூப்பிட்டு என்கிட்ட பேசி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் வந்து எங்கள் ஏஎல்லாம் வந்து வந்துட்டாங்க சொல்லுங்கள் சார். அப்புறம் வந்து கீழே உடனே வந்து அதுக்கப்புறம் கேட்டு அப்போது அந்த நேரத்தில் நம்ம எழுப்பின உடனே இம்மிடியட்டாக அதுக்கு என்ன பண்ணலாம் சோர்ஸ் அடுத்தது எப்படி பண்ணலாம். சரி சார் இதே மாதிரி ப்ராப்ளம் திருப்பியும் வந்தால் என்ன பண்ணுறது. சரி உடனே மேலே டிவி பேசுகிறேன் சார். மேலே சொன்னோடனே இந்த கேபிள் போட்டு எக்ஷன் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தில் வந்ததுன்னா உடனே இதை எக்ஷன் பண்ணு, இதை எப்படி பண்ணணுன்றதே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அந்த வந்து எல்லாரும் அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்களான்றது தெரியாது. அவருக்கு அந்த ஒரு நல்ல எண்ணம் நம்ம கீழே இருக்கணும். நல்லா பண்ணணும், நல்ல பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாரும்